நீங்கள் வேல்முருகனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்க, இந்த முறை 2 சீட்னாலும் கொடுத்து அவரை தக்க வச்சிருக்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு நடவடிக்கை. ஏன்னா அவர்களை உடைக்கிறதுக்கு ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதை ஏன் திமுக கோட்டை விட்டுச்சுன்னு தெரியல. ஒரு தொகுதிக்கு ஒரு 2 தொகுதினாலும் கொடுத்துட்டு அவர் கோரிக்கைகள் ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு இருக்கணும். அதை பண்ணது திமுக ஒரு மைனஸ் தான். குரலுக்கு அங்கே மதிப்பில்லை, பத்தாவதுக்கு அமைச்சர்களும் நடத்துவது கூட்டணி கட்சி தலைவர்களும் சரியில்லை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. இப்போ தனித்து போட்டிடுறாரு அப்படின்னா அப்போ திமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கும்? திமுக தாலி கட்டுற மாதிரி தான். அதை கட்டிட்டீங்கன்னா மனைவி யாராலும் அவ்வளோ சீக்கிரம் ஓட முடியாது. அது இல்லாமல் 10 வருஷம் ஒன்றா வாழ்ந்தா கூட திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையோ எங்கேயோ போய் இது பண்ணாலும் செல்லாது. அதே மாதிரி தான் திமுக. இப்போ திமுக வேல்முருகன் வெளியில வந்திருக்கிறது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமா இருக்குமா? இந்த தேர்தலே வந்து ரொம்ப குழப்பமான ஒரு சூழல் நோக்கி இன்னும் காலங்கள் இருக்கு, இன்னும் நிறைய மாற்றங்கள் வர காத்திருக்கு. திமுக வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 43-48 வரைக்கும் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஃபார்ம் பண்ணிடுவாங்களா? இந்த கூட்டணி தான் தேர்தலை சந்திப்பாங்களா, இல்லை அந்த கூட்டணி இருந்து வெளியேறுவாங்களா? என்ன அதெல்லாம் ஒண்ணு ஏன் வெளியேறுவாங்க? ஒவ்வொரு முறையும் 2 மணி நேரம் 4 மணி நேரம் காக்க வைக்கப்படுறாரு எடப்பாடி. இனி அவர் தலைமையில தான் இந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிறார். தலைமையே கிடையாது. அரசர் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டிஎம்கே கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியா 2-3 தேர்தலை சந்திச்சுட்டாங்க. அப்படி ஸ்டாண்ட் பையா இருக்காங்க. வெற்றி கூட்டணி அதை உடைச்சாதான் வந்து நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்த்தரப்புல இருந்து பல முயற்சிகள் எடுத்தாங்க. அவங்க முயற்சி எடுத்து சோர்ந்த பிறகு இந்த கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி வெளியில போயிருக்கிறது. முதல் டிக்கெட் அவுட் ஆயிருக்கு. டிவிகே, இன்னொரு டிவிகே, தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில போய் வேற கூட்டணிக்கு போகல, தனித்தே போட்டியிட போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. என்ன பாதிப்பை திமுக கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு 2000 ஓட்டு வாங்கினா கூட வேல்முருகன் எங்கே நிற்கிறாரோ அங்கே ஒரு கணிசமான ஓட்டை வாங்குவார். அப்படி ஓட்டை வாங்கும்போது என்ன ஆகுன்னா திமுகவுக்கு மைனஸாக தான் போகும். ஒரு இது அதிக வாய்ப்பு. நீங்கள் வேல்முருகனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்க, இந்த முறை 2 சீட்னாலும் கொடுத்து அவரை தக்க வச்சிருக்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு நடவடிக்கை. ஏன்னா ஏற்கனவே பாமக சின்ன பின்னமாக கிடையாது. இப்போ அன்புமணி வந்து அந்த அன்புமணிகிட்ட ஒரு 50% ஓட்டு இருக்கும். பாமக ஓட்டு 50% அன்புமணிக்கு விழுகும், 50% ஐயாவுக்கு விழுகும். இப்போ அன்புமணி 50% பிரிச்சுட்டு போகும்போது புரியுதா, இவரையும் தக்க வச்சிருந்தா திமுக அது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு 10% ஓட்டுனாலும் வன்னிய மக்களுடைய ஓட்டு வேல்முருகனுக்கு விழுகும். தொகுதிக்கு ஒரு 1500-2000 ஓட்டு சொல்லுங்கள். அப்படின்னா அது ஒரு வின்னிங் ஓட்டாக இருக்கும். அவர்களை உடைக்கிறதுக்கு ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதை ஏன் திமுக கோட்டை விட்டுச்சுன்னு தெரியல. ஒரு தொகுதிக்கு ஒரு 2 தொகுதினாலும் கொடுத்துட்டு அவர் கோரிக்கைகள் ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு இருக்கணும். அதை பண்ணது திமுக ஒரு மைனஸ் தான். இது 200 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் வேட்பாளரை களத்தில் இறக்குவோம் எல்லாரும் சொல்றது தான். அவங்க வெளியில வரும்போது சொன்ன விஷயங்கள், அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆகட்டும் பேசப்பட்ட விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட 10 கோரிக்கைகளை நான் தொடர்ந்து வச்சுட்டு இருந்தேன். நான் கலைஞர் பீரியட்லையும் சரி, ஜெயலலிதா பீரியட்லையும் சரி, நான் வச்ச கோரிக்கைகளை வந்து செவிசாச்சிருக்காங்க. எனக்கு அவங்களே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தப்போ இன்னைக்கு வந்து முக ஸ்டாலின் ஆட்சியில் வந்து நான் வச்ச கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றலை, என்னுடைய குரலுக்கு அங்கே மதிப்பில்லை, பத்தாவதுக்கு அமைச்சர்களும் வந்து ரொம்ப நடத்துவது கூட்டணி கட்சி தலைவர்களும் சரியில்லை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. இப்போ தனித்து போட்டிடுறாரு அப்படின்னா அவர் அந்த களத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எதிர்த்து தான் அவர் பிரச்சாரம் பண்ணணும். அப்போ அது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்குன்ற மொத்தமாவே தமிழ்நாடு முழுக்கவே திமுகவுக்கு பாதிப்பு இல்லைன்றதை தாண்டி என்ன ஆகுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-10 தொகுதியிலனாலும் ஒரு கணிசமான ஓட்டை அவருடைய 5 தொகுதி வைங்க. 5 தொகுதியிலனாலும் ஒரு கணிசமான கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டு கிட்ட, ஒரு 5500-6000 ஓட்டு வாங்கினா கூட அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் திமுகவுக்கு. அதில் அந்த மாற்று கருத்து இல்லை. அவருக்கு ஒரு 2 சீட்டை கொடுத்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வன்னிய மக்கள்கிட்ட போய் பேசுறதுக்கோ வைக்கிறதுக்கோ ஜாதி ரீதியாக அப்ரோச் பண்ணுறதுக்கோ அதுதான் எல்லா அரசியல் கட்சி செய்யும். அது கொஞ்சம் எளிமையாக இருந்திருக்கும். அவர்கள் ஒரு குரூப்பை கூட்டு போகிறாங்கன்னா இவங்க ஒரு குரூப்பை கூட்டு போகலாம். இது யார் செஞ்ச மிஸ்டேக்குன்னு தெரியல. பட் இது வந்து அவங்களுக்கு மைனஸ் தான் டிஎம்கே. நீங்கள் அவருக்கு வந்து என்னென்னா ஒரு 2 சீட்னாலும் கொடுத்துட்டு அவரை பயன்படுத்திருக்கணும் வட மாவட்டங்களில். ஓகே. இப்போ திமுக கூட்டணி, அதாவது தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பல கட்சிகளுக்கு அங்கீகாரம் ரத்தா இருக்கிறது. ஏன்னா அவங்களோட சின்னத்துல
தேர்தலை சந்திக்காம பல வருஷமா கூட்டணி யார் கூட போறாங்களோ அவங்க சின்னத்துல தேர்தலை சந்திச்சு அங்கீகாரம் ரத்தாகி பல கட்சிகள் கிடக்குறாங்க இன்னைக்கு. இந்த தேர்தலை தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படி திமுக உதயசூரியன் சின்னத்துல சந்திச்சிருந்தா அவங்களுக்கும் அங்கீகாரம் ரத்தாயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதை பத்தி மத்த கூட்டணி கட்சிகள் யாருமே கவலைப்படல. அது அதிமுகவில் இருந்தாலும் சரி திமுகவில் இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப அவங்களோட கூட்டணி போயிருக்காங்க. அதையும் நம்ம இங்க வந்து இல்ல அப்படின்னு இல்லை. அதாவது என்னன்னா பெரிய கட்சியில் என்ன பார்க்கணும்னா தனி சின்னத்தில் போட்டால் நாளைக்கு ஜெயிச்சுட்டு ஒரு எம்எல்ஏன்னு வைங்க, கட்சி தாவல் தடை சட்டத்திலே வராது. டப்புன்னு போய் ஏடிஎம்கேக்கு ஜம்ப் அடிச்சு போயிடலாம், இல்லை வேற எங்கிட்டாவது போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இப்போ இது தாலி கட்டுற மாதிரி தான், புரியுதா? நீங்க என்னதான் லவரா வந்து 10 வருஷமா ஒன்னா இருந்தா கூட தாலின்னு ஒரு வெறும் கயிறு, அது எவ்வளோ வரும்? 10 ரூபா தான் வரும், சில இடத்துல ஓசியில கூட தருவாங்க. அதை கட்டிட்டீங்கன்னா மனைவி ஆயிடுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் ஓட முடியாது. அது இல்லாமல் 10 வருஷம் ஒன்றா வாழ்ந்தா கூட திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையோ எங்கேயோ போய் இது பண்ணாலும் செல்லாது. அதே மாதிரி தான் திமுக. இப்போ திமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்னா தப்பிச்சு ஓடவே முடியாது. வேற கட்சிக்கு மாற முடியுமா? ரிசைன் பண்ணிட்டு தான் போகணும். சும்மா அவங்க சின்னத்துலன்னு விட்டோம்னா எப்போ வேணாலும் எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ விசிகாவும் வந்து தொகுதி பங்கீட்லையும் யாரா இருந்தாலும் அப்படித்தாம்மா. இல்ல அங்க வரேன். எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க போறாங்க வராங்க எல்லாம் பாக்குறோம். விசிகா இன்னும் பிடி கொடுக்கல. திருமாவளவன் பெரும் மனவர்த்தத்துல இருப்பதா ஒரு தகவல் உண்டு. இரட்டை இலக்கத்துல தொகுதி எங்களுக்கு இந்த வாட்டி கொடுத்தே ஆகணும், நாங்க இருந்தாலும் அவருக்கு 2 சீட்டு கூட கொடுப்பாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அவருக்கு ஏற்கனவே கொடுத்த 6 இடத்துல நின்னாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 8 இடம் கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இவங்க 10 கேட்கறாங்க போல, 10ஓ 15ஓ கேட்கறாங்க, 8 கொடுப்பாங்க. அது பார்த்து ஏன்னா இப்போ என்ன அப்படின்னா தேமுதிக உள்ள வந்தது உங்களுக்கு கொஞ்சம் இடிக்குது. சீட்டை பிரித்து கொடுத்தாகணும், அந்த கூட்டணி வெற்றிக்கு அது ஒரு பெரிய முக்கியமான. அப்போ கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒரு சில ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இணைஞ்சு தான் ஆகணும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், புரியுதா? ஏன்னா நம்மளும் ஜெயிக்கணும்னா தேமுதிக ஓட்டும் நமக்கு விழுகும்ல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 2 இடத்த விட்டு கொடுத்து தான் ஆகணும். அது ஓகே. இன்னைக்கு வந்த தேமுதிகக்கு நீங்க இத்தனை சீட்டு ராஜ்யசபா கொடுத்துருக்கீங்க, உங்களுக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு பாரமா சுமந்துட்டு இருந்த எங்களை வந்து நீங்க 1 சீட் 2 சீட்ல அந்த ஒரு வருத்தம் எல்லாருக்குமே வந்துச்சு. அது ஒரு பக்கம் வருத்தம் இருக்கதான் செய்யும். அதே நேரத்தில் போன இப்போ முந்தின எலெக்ஷன்லாம் 52 இடங்கள்ல போட்டி போட்ட தேமுதிக இன்னைக்கு வந்து எவ்வளோ போட்டி போடுது. இப்போ அவங்க நினைக்கலாம்ல நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தால் எங்களுக்கு பார்த்து எதாவது பண்ணுங்கன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். ஆனால் ஒரு அளவுகோல் இருக்கு, இவ்வளோதான் லிமிட்னு போது அது வந்து ஓகே. இப்போ ஓகே, வேல்முருகன் வெளியில வந்து இருக்கிறது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமா இருக்குமா? இந்த தேர்தலே வந்து ரொம்ப குழப்பமான ஒரு சூழல் நோக்கி இன்னும் காலங்கள் இருக்கு, இன்னும் நிறைய மாற்றங்கள் வர காத்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியில முடிவு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு எத்தனை முனை போட்டியா இருக்கும்னு நமக்கு தெரியல. இது வரைக்கும் 4 முனை போட்டின்னு பேசிட்டு இருந்தோம். இல்ல 4 முனை போட்டிலாம் ஒண்ணுமே கிடையாது. 4 முனை போட்டினா எப்படின்னா 4 பேர் போட்டி போ ரன்னிங் ட்ராக்ல ஓடுறான்னா 1 2 3 வருவான், 4ஆவது ஆள் தோத்துருவான். இதுதான் 4 முனை போட்டி. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து கடைசியில் இவன் பார்க்குறவனுக்குலாம் தெரியுது இவன் வந்து வேலைக்கு ஆகாதான், இவனை ஏன்டா கூட்டத்தில் ஓட விடுறீங்க, சும்மா ஓடிட்டு இருக்கேன், அவனையா தட்டி. இந்த கிராமத்துலலாம் சைக்கிள் ரேஸ், ஸ்லோ சைக்கிள் ரேஸ் நடத்தும் போது என்ன பண்ணுவான்னா அந்த டுபாக்கூர் ஜெயிக்க மாட்டான், ஃபர்ஸ்ட் வந்து அவன் தள்ளி விட்டுருவான். அவனால 2 பேர் தோத்துருவானே தவிர ஆனால் அவன் எந்த ஜென்மத்திலும் ஜெயிக்க மாட்டான். அந்த மாதிரி தான் இது. அது இப்போ சீமான்லாம் அந்த கணக்கில் தான் எடுத்து ஊடால வந்து அவனையா தள்ளி விட்டுருவாங்க. புரியுதா? இந்த தேர்தலில் ரொம்ப சமூக இதெல்லாம் பார்த்து பின்னணியெல்லாம் பார்த்து களத்துல வேட்பாளர்களை இறக்கியிருக்கிறதா சீமான் வந்து எப்பவுமே சமூக பின்னணி பார்த்தா இந்த தேர்தலில் ரொம்ப சீரியஸா வந்து விஜய் விட 1 ஓட்டாவது நான் எக்ஸ்ட்ரா வாங்கி காட்ட வேண்டாம் அப்படின்னு இறக்கியிருக்கிறதா தகவல். எல்லாருமே அப்படித்தாமா செய்வாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஓட்டுக்கு கூட வாங்கணும், குறைச்சி ஓடணும். விஜய் இல்ல கடந்த முறை அந்த நிர்பந்தம் இல்லை யாருக்குமே. இந்த முறை விஜய் வந்ததுல எல்லாருக்குமே அந்த நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஆளும் கட்சி யார் ஆட்சி பிடிப்பது, யாரு 2வது இடத்தை பிடிப்பது, 3வது இடத்துக்கே போட்டி இந்த தேர்தல்ல வந்திருக்கு. ஆமா, அந்த இதுதான் 3வது வர யார் 4வது வர்றான்னு. இந்த வீட்டில் ஒரு பையன் சொன்னா எத்தனாவது வந்தேன்னா அம்மா நான் 2வது வந்துட்டேம்மா, எத்தனை பேரை ஓடினா மொத்தம் ஓடினதே 2 பேர் தான் அப்படின்னு தான் 2வது வந்துருக்கலாம். புரியுதா? ஓடினது 5 பேராக இருந்தால் நீங்கள் 6வது ஆளாக தான் வருவீங்க, 5வது ஆள். அதான் எத்தனை பேர் ஓடுறாங்கன்றது பொறுத்தா இருக்கு. இப்போ 3வது இடம் 4வது இடம், இப்போ சீமான் 4வது இடம் தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஓடுறதே 4 பேர் தான். உங்களுக்கு அதுதான் மேட்ரு. ஓகே. இப்போ என்டிஏ கூட்டணியில எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு சூழல்ல எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உண்டு. ஏன்னா எல்லாத்துக்குமே டெல்லி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. திமுக நோக்கி கேள்வி கேட்டாங்க, கூட்டணிய
குறித்து பேசுறதுக்கு ஒரு குழு கூட இன்னும் அமைக்காம இருக்காங்க. நாங்க முன்னேறி போயிட்டு இருக்கோம்லாம் விமர்சனம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து எத்தனை தொகுதி யாரு குடுக்கறது, யாரை கூப்பிட்டு பேசுவது, டிடிவி தினகரன் அங்க பேசுவேன்றாரு, இவர் எங்களோட பேசுங்கன்றாரு. பல குழப்பங்கள் நீடிக்குது. இப்போ வரைக்கும் ஆரம்பிக்கல எதையுமே. திமுக வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 43, 48 வரைக்கும் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஃபார்ம் பண்ணிருவாங்களா? இந்த கூட்டணி தான் தேர்தலை சந்திப்பாங்களா? இல்ல அந்த கூட்டணி இருந்து வெளியேறுவாங்களா? என்ன? அதெல்லாம் ஒன்றும் ஏன் வெளியேறாங்க? இப்போ அடகு வச்ச நகையை சேட்டு கடையில் திருப்ப போகிற நேரத்தில் அவன் சாப்பிட போயிட்டான்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆகணும். ஆமாம். இப்போ வந்துடுவாருன்னு உட்கார வச்சுட்டாங்க. போனீங்கன்னா திருப்பி பெட்ரோல் பிடிச்ச கேடு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் சேட்டுக்கிட்டா போயிட்டான்னா திரும்ப முடியாது. அந்த நிலைமையில தான் எடப்பாடி இருக்காரு. போயிருக்காரு, அங்கே சேட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சுருந்துருக்காங்க. சாப்பிட போயிருக்காரு, வீட்டு வரைக்கும் போயிருக்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அப்புறம் சேட்டு வந்தவொடனே பார்த்து வந்திருக்காரு. அவர் தலைமையில தான் இந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்குது. தலைமையே கிடையாதுன்றாங்க கேட்டா. இல்ல ஒவ்வொரு முறையும் ஸ்டார் ஹோட்டல் தானே போறாங்க. ராயப்பேட்டையில அலுவலகம் இருக்கு. இல்ல எடப்பாடி அவர்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல தான். ராயப்பேட்டை அலுவலகத்தில் ஏசியே வேலை செய்யாதுமா, ஃபேன் வேலை செய்யாது, வண்டி பார்க்கிங் பண்ண முடியாது. ஆர்டர் பண்ணால் காஃபி டீ வருமா ராயப்பேட்டையில்? அங்கே வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அங்கெல்லாம் கூட்டணி யார்? ஜெயலலிதா வந்த பேச்சு போயஸ் கார்டன் போயிருப்பாங்க. போயஸ் கார்டன்ல நான் நம்ம வீட்டுக்குள்ளேயே விடாது, ஃபோன்லேயே பேசி முடிச்சிடுவாங்க. அவங்க கொடுப்பேன், இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இவர் டெல்லி வரைக்கும் போய் கேட்டுட்டு வர வேண்டியது. இவர் போய் கேட்டு வருவார், உட்காருவார், சேட்டு வர வரைக்கும் வெளில உட்காந்துருப்பாரு. அப்புறம் ஏதாவது பானிபூரி இனிபூரி கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மோரை கொடுத்தாங்கன்னா குடிச்சுருக்காங்க. ஒவ்வொரு முறையும் 2 மணி நேரம் 4 மணி நேரம் காக்க வைக்கப்படுறாரு எடப்பாடி. ஆமாம்மா, அந்த டைம் மிஸ் ஆகும்போது அப்போ அவருக்கு 1000 வேலை இருக்கும். இவர் கொஞ்சம் லேட்டாக 10 நிமிஷம் லேட்டாக போனால் அவருக்கு ஒரு இது இருக்குது. ஓகே சார். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெரிய ஆள் இல்லை, இவர் டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. நார்த் மெட்ராஸ்லாம் அந்த ஆட்டோலாம் டியூ கொடுப்பாங்க, வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சீஸ் பண்ணிட்டு போய் இவன் போய் வட்டி இட்டிக்கு வாங்கி தேடி பொண்டாடி தாலி காத்தோடு கிட்ட அடகு வச்சு அந்த 40,000 ரூபா 4 டியூக்களை ரெடி பண்ணிட்டு போனாலும் சேட்டு உடனே பார்க்க மாட்டான். யாரே சைத்தான் அப்படின்மா, வண்டி வாங்க வந்துட்டியா நீ, போய் உட்காரு, ஜி வருவார் அப்படின்மா. அவன் வேணே வந்திருக்கான்னு தெரியும். அவன் கணக்கு வழக்கு பார்த்துட்டு அப்படியே உட்காந்து ஒரு 2 மணி நேரம் அவனை காக்க வச்சு அதுக்கப்புறம் ஜி சொல்லுங்க, வட்டி 5 பைசா குறைக்க மாட்டேன்னு அப்புறம் பேசி கையில் காலில் விழுந்துச்சு, குடும்பமே மானமாக போயிருந்துச்சு, ஒன்றுமே இல்லாமல் பொழப்பு இல்லாமல் கெஞ்சி காசை கொடுத்துட்டு அவன் கேட்குற காசையும் கொடுத்து வட்டியும் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் சரி போய் நாளை கழிச்சு வந்து எடுத்துக்கோ ஜி, நாளைக்கு ரம்ஜான் வருது, ஆட்டோ ஓட்டினா நல்லா ஓடும், நீ நினச்ச நேரத்துக்கு காசு கொடுப்பேன், நான் உனக்கு வண்டி கொடுக்கணுமா அப்படின்னு அப்புறம் கெஞ்சி அழுக விட்டு கையில் காலில் விழுக விட்டு எடுத்துகிட்டு போ, சைத்தான் கொடுத்து விடு அப்படின்னு சாயந்தரம் வந்து எடுத்துகிட்டு போகணும். இங்கேயே ஆட்டோ டியூ ஃபைனான்ஸ் கட்டலைனால எப்படிங்கும்போது நீ டெல்லி வரைக்கும் போய் அமித்ஷாட்ட போய் போனே பார்த்துட முடியுமா? எப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணால் பார்க்கணும். ஓகே. ஆனால் இதெல்லாம் கொடுப்பாங்க, மோர், அந்த இது பானிபூரி, பேல்பூரி அதெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. ஏதாவது டிவியே பார்த்துட்டு இருக்கட்டும் எல்லாம் பண்ணி தான் அவரால் தனியாக உட்கார வைக்க போகிறாங்க. பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுவாங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு தேர்தல் களத்தில். நன்றி. நன்றி.